பொங்கல் பரிசு. மீனாட்சி, மீனாட்சி என்று கூப்பிட்டார் சொர்ணாம்பாள். மாமி, இதோ வந்துட்டேன். வாசல்ல போய் நம்ம முனியாண்டி இருக்கானாம் பாரு. இல்லேனா மாமாவரையாவது கொஞ்சம் உருள வர சொல்லு என்றாள் சொர்ணாம்பாள். என்ன ஆச்சுமா? எதுக்கு கூப்பிடுற என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் கைலாச ஐயர். கைலாசம் தம்பதியினர் நம்ம கார்த்திக் வரான் இல்லையோ, அதனால மாடியில் அவன் ரூமை சுத்தம் செஞ்சு கர்டன் மாற்றி எல்லாம் செய்யணும் இல்லையா? சங்கராத்தி வேற வருது. வீடு மொத்தமும் ஒட்டடை அடிக்கணும், துடைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அதான் எப்போ செய்வான் என்று கேட்க முனியாண்டியை கூப்பிட்டேன் என்றாள் சொர்ணாபால். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நாளைக்கு அவன் 2 ஆட்களோட வந்து சுத்தம் செஞ்சு நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்வான். நீ பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ என்றார் கைலாசம். சீர்காழி ஒரு சின்ன டவுன். மாயவரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த ஊரில்தான் கைலாசம் தம்பதியர் அவர்களுடைய 100 வருட பழமையான பெரிய வீட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். வீடு பழசு என்றாலும் அவ்வப்போது தேவையான மரமாத்து வேலைகளை செய்து நல்ல முறையில் பராமரித்து வந்தார்கள். அந்த ஊரிலே பெரிய வீடு அவர்களுடையது. கைலாசம் பல ஏக்கர் நிலம் வைத்து சாகுபடி செய்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய மிராசுதாரர். ஊர் மக்கள் எல்லாம் உதவுகின்ற பெரிய பரோபகாரி. அதனால் அவர் வீட்டு வேலை என்று கூப்பிட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தட்டாமல் உடனே வந்து வேலையை செய்வார்கள். கைலாச ஐயர் சொர்ணாம்பாள் தம்பதியின் ஒரே மகன் கார்த்திக். அவன் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையுடன் அமெரிக்காவில் பெரிய வேலையில் நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறான். அவன் மனைவியும் அங்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாள். 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பெற்றோருடன் தங்கி செல்வான். அவ்வப்போது இவர்களும் அங்கு செல்வதுண்டு. இந்த முறை பொங்கல் சமயத்தில் வருவதாகவும் சென்னையில் ஒரு வீடு வாங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறி ஒரு 10 நாட்கள் தங்கி செல்வதாக சொல்லியிருந்தான். வீட்டையும் நிலத்தையும் பார்த்துக்க சொர்ணாபால் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கி வைத்திருப்பதுடன் வீட்டிலும் செய்து வைத்திருந்தாள். பையனையும் பேரனையும் எதிர்நோக்கி காத்திருந்தாள். போகிக்கு முதல் நாள் கார்த்திக் அவன் குடும்பத்துடன் வந்து சேர்ந்தான். நேரம் குதூகலமாக சென்றது. போகி பண்டிகை முடிந்து உணவு சாப்பிட்ட பிறகு அனைவரும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பா, உங்களிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று ஆரம்பித்தான் கார்த்திக். உங்க 2 பேருக்குமே வயசாகி கொண்டே போகிறது. இன்னும் எவ்வளோ நாள் தான் இங்கே தனியாக இருக்க போறீங்க? சென்னையில் நான் வாங்கும் பெரிய வீடு உங்களுக்காக தான். நீங்கள் அங்கே வந்து தங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் இங்கே இருப்பதை விட அங்கே இருந்தால் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மருத்துவ வசதிகளும் அங்கே நிறைய உண்டு. இங்கே இந்த வீட்டையும் நிலத்தையும் பார்த்துக்க பாண்டியன் மாமா இருக்காரு என்றான் கார்த்திக். இந்த மண்ணை விட்டு எங்களால் எப்படிப்பா வர முடியும்? முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்துடுறோம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது உடம்புனா கூட 1 மணி நேரத்தில் மாயவர சென்று விடலாம். அதோடு இல்லாமல் நம்ம வயல் தோப்பு எல்லாவற்றையும் நாம் இருந்து பார்த்தாதான் நன்றாக இருக்கும். இல்லையென்றா குத்தகைக்கு விடணும். என்னால் முடிகிற வரைக்கும் நான் செஞ்சிடுறேன் என்றார் கைலாச ஐயர். கார்த்திக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவன் அப்பா ஒரு முடிவு எடுத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்பது அவனுக்கு தெரியும். அதனால் பேச்சை மாற்றினான். அப்பா, எல்லோருக்கும் பொங்கல் பரிசு கொடுத்துட்டீங்களா? எல்லாம் நாளைக்கு தாண்டா. அறுவடை முடிஞ்சு வர நெல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும். கரும்பு, வெல்லம், பருப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம பண்ணையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் கொடுக்க வேட்டி புடவை எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன் என்றார் கைலாசம். 2 மூட்டை நெல் பாண்டியன் மாமாவுக்கு. அவர் நம்ம தாத்தா காலத்துலேருந்து நம்ம கூடவே இருக்கார் இல்லையாப்பா? அவருக்கு தனியாக ஏதாவது செய்ய போறீங்களா என்று கேட்ட கார்த்திக்கு அவருக்கு 2 மூட்டை நெல் அதிகமாக கொடுத்து ரூபாய் 10,000 ரொக்கம் சேர்த்து கொடுப்பேன் என்றார் கைலாசம். எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா என்றான் கார்த்திக். உங்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த நிலத்தை எல்லாம் நான் எப்படி பார்த்து கொள்ள முடியும்? அப்பப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வருவேன், நம்ம வீட்டில் தங்குவேன். அப்போ இந்த நிலத்தையும் விளைச்சலையும் பார்க்கணும் என்றால் அதற்கென்று தனியாக நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் யாராவது இருந்தால்தான் சரியாக இருக்கும். உங்கள் காலத்திலே பாண்டியன் மாமாவை உங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கங்க. வருடாந்திர விளைச்சலில் 3இல் 1 பங்கு அவருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் அவருக்கு கொடுக்குற பொங்கல் பரிசாக இது இருக்கட்டும். நம்ம நிலத்தில்
வேலை செய்கிறவங்க இல்லாமல் நாம இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு யோசனை கூட இருக்கு. நம்ம பண்ணையில் மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறார்கள் என்று கேட்டான் கார்த்திக். கொரோனா காலத்தில் பாண்டியனை தவிர 4 பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நெல் விதைக்கிறப்போவும் அறுவடை நேரத்திலும் தினசரி கூலிக்கும் பல ஆட்கள் வேலை செய்வது உண்டு என்றார் கைலாசம். அப்பா, அந்த 4 பேருக்கும் நம்ம நிலத்திலிருந்து ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தை அவங்கவுங்க பேருக்கு பத்திரம் செஞ்சிடலாம்ப்பா. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றான் கார்த்திக். நான் என்னப்பா சொல்ல போகிறேன், நீயும் அப்பாவும் சொன்னால் சரி. இப்போவே நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்பப்போ மூட்டை மூட்டையாக அரிசி கொடுத்து பணமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு உங்கள் அப்பா. கொரோனா காலத்துலேயும் எல்லா உதவிகளும் செஞ்சார். புயல் அடித்தப்ப அத்தனை பேரையும் நம்ம குடோனில் தங்க வச்சு சாப்பாடு போட்டார். அதனால் நீ சொல்கிறபடி செய்தால் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்றாள் சொர்ணாம்பாள். அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தார் பாண்டியன். கார்த்திகை பார்த்து, தம்பி நல்லா இருக்கீங்களா? குட்டி பையா, தாத்தா கிட்ட ஓடிவா என்று பேரனை எடுத்தது கொஞ்சினார். பாண்டியா, உனக்கு 100 வயசு. உன்னை பற்றிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே வந்துட்ட. உன்கிட்ட கார்த்திக் ஏதோ சொல்லணும்னு என்றார் கைலாசம். அதற்கு பாண்டியன், சொல்லுங்க தம்பி என்றார். ஐயா, கொஞ்சம் உட்காருங்க. இந்த வருஷத்துல இருந்து நீங்கள் அப்பாவோட பார்ட்னராக போகிறீங்க. அதாவது விளைச்சலில் 1/3 உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் தானே என்றான் கார்த்திக். ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே ஐயா எங்களுக்கு எவ்வளவோ உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். என் பையன் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் நிலம் வாங்கி தனியாக வாங்கி விட்டான். ஐயா தயவுல சின்னதாக ஒரு வீடு கூட கட்டி விட்டான். மகள்கள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். சாகிற வரைக்கும் இப்படியே ஐயா கூட இருந்துருவேன். எனக்கு எதுக்கு பங்கெல்லாம் என்றார் பாண்டியன். உங்கள் வயசான காலத்தில் உட்காந்து சாப்பிட ஓய்வு ஊதியம் இது. யாரையும் நம்பி நீங்கள் இருக்க வேண்டாம் பாருங்க, அதுக்கு தான் என்றான் கார்த்திக். கண்களில் கண்ணீர் பொங்க கார்த்திக்கின் கைகளை பிடித்து கொண்டார் பாண்டியன். என்ன சொல்கிறது தம்பி, என்னையும் என் சம்சாரத்தையும் வயசான காலத்தில் உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம், நம்ம பண்ணையில் வேலை செய்கிறாங்களே 4 பேர், அவங்க ஒவ்வொருத்தர் பேரிலையும் 1 ஏக்கர் நிலத்தையும் பத்திரம் பண்ணிடலாம். அதையும் இந்த பொங்கல் முடிஞ்ச கையோட செஞ்சிடலாம். பத்திரம் நம்ம அப்பா கையிலே இருக்கட்டும். அவங்க 4 பேரும் அதன் விளைச்சலை மட்டும் அனுபவிக்கட்டும். பத்திரத்தை கொடுத்தா எங்கேயாவது அடகு வச்சிருவாங்க என்றான் கார்த்திக். எவ்வளோ பெரிய மனசு தம்பி உங்களுக்கு என்றான் பாண்டியன். ஐயா, நீங்கள் எல்லோரும் உழைக்கிற உழைப்பு தான் எங்களுக்கு சோறு போடுது. அதற்கான நன்றி கடன் தான் இந்த பொங்கல் பரிசு என்று வைத்து கொள்ளுங்களே என்றான் கார்த்திக். உழவர்களும் உழவு தொழிலும் இல்லை என்றால் இன்று உலகமே நின்று போய்விடும். உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தால் உழவர்களின் வாழ்க்கை தரம் மாறும். கிராமங்கள் எல்லாம் உயர்வடையும். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்.